வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, எளிய முறையில் வீட்லேயே பிரெட் ஆம்லெட் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிரெட்டு 2 முட்டை, க்ரீன் சட்னி, அப்புறமா மைனஸ் வீட்லேயே ரெடி பண்ணது, க்ரீன் சட்னியும் வீட்லேயே ரெடி பண்ணது. இதுக்கு உப்பு சிறிதளவு தேவைப்படுது, சால்ட்டு. ஃபஸ்ட்டு 2 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டைக்கு மேலே சால்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். சால்ட் எதுக்காக மேலே ஆட் பண்ணுறேன்னா, கீழே அடியில் நின்றுடும். அதனால் மேலே போட்டு நல்லா பீட் பண்ணணும். இதை நல்லா அடிக்கும் போது சால்ட் அப்போ தான் கரையும். இல்லைனா அப்படியே சால்ட் அங்கங்கே தெரியும். அதனால் நல்லா அடிச்சுக்குங்க. ஒரு பேனை வச்சு நான் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். ஆயில் சேர்த்து அதில் ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரிட் ஆகிற மாதிரி கலக்கி இது பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா அடித்த முட்டையை இதில் ஊற்றுறோம். நான் இதுக்கு இந்து உப்பு நான் ஆட் பண்ணேன். ஆனால் இந்து உப்பு நல்லா கலங்கலை பாருங்கள். அடியில் கொஞ்சம் கொஞ்சம் நின்றுடுச்சு. ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணுங்கள். இந்து உப்பு ரொம்ப நல்லது கிட்னிக்கு. அதனால் நான் இந்து உப்பு யூஸ் பண்ணுறேன். சுற்றி ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் சேர்த்துக்கின்னு 2 ப்ரெட்டு ஸ்லைஸை அழகாக மேலே வச்சுருங்க. மேலே வச்சதும் அடுத்தது நம்ம சைடில் ஆயில் விட்டுக்குங்க. வேணுன்னா சைடில் விடும்போது நம்மளுக்கு ஃப்ரீயாக முட்டையை திருப்பத்துக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இதில் நான் சொன்னேன்ல, க்ரீன் சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். அது வீட்லேயே ரெடி பண்ணது. இது வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதையும் நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணுறோம், இல்லை வீட்லேருந்து ஸ்நாக்ஸ் எதனா நம்ம பிஸ்னஸ் மாதிரியும் பண்ணலாம். இது ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. நம்ம இதை வீட்டில் எளிய முறையில் ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு பிஸ்னஸாகவும் செய்யலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை செய்யுங்க. நம்ம இதை ஃப்ரீயாக எடுக்கிறதுக்காக சுற்றி லைட்டாக எடுக்கிறதுக்காக நான் இதை பண்ணுறேன். அப்படியே திருப்பிக்குங்க. அவ்வளோதான், திருப்பம்னா இது முட்டை நல்லா எல்லா இடத்துலையும் வெந்திருக்கணும். ஏன்னா முட்டை நல்லா வெந்திருக்கணும். ஃபயர் ஃபுல் ஃபயர்லேயும் போட்டு ஒரு 1 மினிட்டில் 2 மினிட்டில் ஃபுல்லாக இது ஆகிடும், பாயில் ஆகிடும். அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப விட்டுறாதீங்க, கலர் மாறிடும், நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. நான் சரி நல்லா வெந்திருக்கான்னு தெரியலையா அப்படின்ட்டு நான் திருப்பி கூட நம்ம கொஞ்சம் போட்டுக்கினா சூடில் நல்லா சீக்கிரம் வெந்துடும். அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கின்னு 4ஆக கட் பண்ணிக்கங்க. ஸ்லைஸை கட் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாத அப்படியே சாப்பிட்லாம். நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கட் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதில் நான் வீட்டில் ரெடி பண்ண மைனஸ் இதை கூட நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை கமெண்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணுங்கள், எளிய முறையில் மைனஸ் செய்வது எப்படின்னு. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு, நான் கேரட் சிறுவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே மிளகு தூள் நல்லா தூளை நல்லா போட்டுட்டு, கொத்தமல்லி கட் பண்ணி சிறுவாக வச்சுருந்தேன், அதை போட்டிருக்கேன். நீங்களும் இது மேலே போட்டுட்டு மிளகாய் வேணும்னா ஆட் பண்ணிங்க. மிளகாய் சிறுவாக கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இது எளிய முறையில் நல்லாயிருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. ஓகே, தேங்க்யூ.